நம்பிக்கை இழந்த உன் உள்ளத்திற்கு இப்பொழுது ஒரு ஒலி கேட்கப் போகின்றது. அது உலகில் எங்கிருந்தும் வரும் செய்தி அல்ல, இந்த சாய்பாபா நான் வழங்கக்கூடிய ஒலி. உன் செவிக்கு நல்ல செய்தி வந்து சேரும் என்று சொல்கின்றேன். இது உன் கண்களில் கண்ணீரை வற்ற வைக்கும், தோல்வியின் திமிரை உடைக்கும், வெற்றிக்கான வாசலை திறந்து வைக்கும். இது சாதாரண தகவல் அல்ல, உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய தீர்வாக வரக்கூடிய வார்த்தை. ஒரு நாள் கூட நீ ஏமாறாமல் வாழ்ந்தால், கடவுளிடம் கண்ணீருடன் வேண்டினால், அந்த கண்ணீரின் ஒவ்வொரு துளியும் என் மனதில் பதிந்திருக்கும். என் கண்கள் மூடியிருந்தாலும் உன் வேண்டுகோள் என் மனதை துளைக்கும். 24 மணி நேரத்தில் வரப்போகின்ற செய்தி உன்னுடைய செவி வந்து சேரும். வாழ்க்கையை கடந்து வரும் ரகசிய பாதை நமக்கு சில நேரம் தெரியாமல் ஓடுகின்றது. அந்த பாதையில் நிற்கின்றது என்னுடைய பாதச்சுவடு. அதை பார்த்து உன் மனம் நிம்மதி பெறட்டும். ஏனென்றால் நான் வரப்போகும் அந்த செய்தியை உன் செவிக்குள் நுழைய அருள் செய்திருக்கின்றேன். இன்று ஒருவரால் இல்லாமல் போன நீ நாளை அனைவராலும் தேடப்படுவாய். இது அதற்கான தகவல். இன்னும் 24 மணி நேரத்தில் உன்னை வந்து சேரும். நீ தினமும் கேட்ட வார்த்தைகள், இன்னும் சுகமில்லையா, வாய்ப்பு வந்ததா, கஷ்டங்கள் முடிந்ததா, இவை அனைத்திற்கும் ஒரு பதில் வரப்போகின்றது. ஒரு தொலைபேசி அழைப்பாக அது இருக்கலாம், கடிதமாக இருக்கலாம், சந்திப்பாக இருக்கலாம், அல்லது உள்ளத்திலிருந்து வெளிவரக்கூடிய உணர்வாக இருக்கலாம். நீ என்னிடம் கேட்ட வரம் இப்பொழுது உன்னுடைய செவிக்கு வந்து சேரப்போகின்றது. தாமதமானதோடு கூடிய அருளுக்கு விலை இருக்காது குழந்தையே, அது நேரம் பார்த்து வருகின்றது. நான் சொல்கின்றேன், உன் வருந்திய ஒவ்வொரு தருணத்திற்கும் நான் பதில் தயாராக வைத்திருக்கின்றேன். அந்த பதில்தான் உனக்கு கிடைக்கப் போகின்ற நல்ல செய்தி. ஒரு நிமிடம் போதும் உன் மனதையும் வாழ்க்கையும் மாற்றுவதற்கு. அதிகாலையில் விழிக்கும் கண்கள் போதாது என்ற உணர்வுகள் வாழ்க்கையினுடைய அழுத்தங்கள், இவை அனைத்தும் இன்று என் கருணையால் அமைதி அடையும். தொலைவில் இருந்தும் நான் உன்னை பார்த்து கொண்டிருந்தேன் என்று சொல்கின்றேன். அந்த பார்வையின் பலன்தான் இப்பொழுது உன் செவியில் ஒலிக்கப் போகின்றது. இது ஒரு புதிய தொடக்கமாக இருக்கட்டும். பயந்திருந்தாய், நான் மட்டும் ஏன் இப்படி என்று கேட்டாய். இப்பொழுது அந்த கேள்விக்கு விடை தருகிறேன். நீ ஒவ்வொரு நேரத்தையும் தாங்கி வாழ்ந்தாய். அதற்காகவே என் அருள் இப்பொழுது உன் உயிரோடு பேசப்போகின்றது. ஒரு செய்தி போதும், நீயும் மலர்வாய், வாழ்வும் மலரும். இதை யாராலும் தடுத்துவிட முடியாது. சத்தியமாக வரும். இது பாபாவின் வாக்கு. உன் காது அதற்காகத்தான் ருசிக்கின்றது. அழகிய வார்த்தையை, நம்பிக்கையை கேட்க. இப்பொழுது அந்த அருள் வார்த்தைகள் நேராக உன் செவிக்குள் பயணிக்கும். நான் இன்று உன்னை நினைத்திருக்கின்றேன் என என்னுடைய வார்த்தைகள் வாழ்வின் காவியமாக மாறும். இன்னும் 24 மணி நேரத்தில் வரும் செய்தி உன் சுவாசத்தையே சந்தோஷமாக மாற்றக்கூடிய சக்தியாக இருக்கும். வாழ்க்கையில் பல சோதனைகள் வந்தாலும் அவை எல்லாம் முடிவில் ஒரு செய்திக்காக தானே. நீ அறிந்திராத ஒரு சக்தி அதை கட்டி அமைத்து கொண்டிருக்கின்றது. அந்த சக்தியின் பெயர் சாய்பாபா. நான் உனக்காக புனித செய்தியை உருவாக்கி விட்டேன். உன் செவிக்கு வரும் தருணம் உன் இதயம் துள்ளும், கண்கள் புன்னகைக்கும். அந்த செய்தி உன் வாழ்வின் திருப்பம். ஒரு மனிதரின் வார்த்தை அல்ல, இது தெய்வீக வாக்கு. நீ தொண்டனாய் நம்பியிருக்கின்றாய். அதனால் உனக்கான பதில் இப்பொழுது பயணிக்கின்றது. மனதில் அமைதி பிறக்கும் செய்தி எது? வாழ்க்கையில் முதல் முறையாக எனக்காகவே வந்தது என்று நீ சொல்வாய். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி தெரிகின்றது. ஆனால் உண்மையில் ஒவ்வொரு நாளும் ஒரு புதுமை பிறக்கின்றது. அந்த புதுமை நல்ல செய்தியாக மாறி இப்பொழுது உன்னுடைய செவி வந்து சேரும். நல்லது நடக்கும்.